கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் தாங்க முடியலை, எதுக்கு தான்ப்பா இந்த கஷ்டம் என்கிற கேள்வி மனதில் இல்லாதவர்கள் இல்லை. இந்த பதிவு அதற்கு விடையளிக்கக்கூடும். சமீபத்தில் படித்த ஒரு அற்புதமான கதையை இங்கு உங்களிடம் பகிர்கிறோம். அனைவருக்கும் தேவையான ஒரு நீதி. அது என்ன? பால் கதை. பாலுக்கு ஏற்பட்ட வருத்தம். பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம். பசுவின் வயிற்றில் பத்திரமாய் நான் இருந்தேன். என்னை ஒருத்தி கறந்து பாத்திரத்தில் ஊற்றினாள். அடுப்பை பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கினாள். எனக்கு சூடு தாங்கவில்லை, துடித்து போனேன். பசுவின் வயிற்றில் பத்திரமாக இருந்த எனக்கு இப்படி ஏன் ஒரு சோதனை என்று என்னை நானே நொந்து கொண்டேன். பொங்கிய நிலையில் என்னை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தாள். நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்தாள். இது என்னடா புது தண்டனை என்று வருத்தப்பட்டேன். அதன் பிறகு யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை. திரவமாக இருந்த நான் திடமாக மாறிப்போனேன். எனக்கு தயிர் என்று புதிதாக ஒரு பெயரை வைத்தார்கள். அத்துடன் நிறுத்தினார்களா? என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்து கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள். நான் மறுபடி மோர் என்ற திரவமானேன். என்னுள்ளிருந்து ஒரு திடப்பொருளை வரவழைத்து அதற்கு வெண்ணெய் என்று பெயர் வைத்தார்கள். பட்டர் என்ற பெயரை கேட்டதும் அப்பாடா, இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் ஆகுமா என்று ஏங்கினேன். உருகிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள். பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களை இப்போது உள்ள நிலைமையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியில் 2 பெண்கள் ஏதோ பேசிக்கொண்டே சொல்வதை நான் கவனித்தேன். ஒருத்தி, உங்கள் ஊரில் பால் என்ன விலை என்று கேட்டாள். அதற்கு அடுத்தவள் 1/2 லிட்டர் 20 ரூபாய் என்றாள். உடனே முதல் பெண்மணி, ஆனால் இந்த நெய்யை விற்கிற விலையை பார்த்தியா? 1/2 லிட்டர் கேட்டால் கடைக்காரன் 200 ரூபாய் விலை சொல்கிறான் என்றாள். ஜன்னல் பக்கத்திலே ஜாடிக்குள்ளே இருந்த நான் அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். பாலாக இருந்தபோது என் மதிப்பு வெறும் 20 ரூபாதான். ஆனால் பல கஷ்டங்களை அனுபவித்து நெய்யான பிறகு என் மதிப்பு 200 ரூபாயாக கூடிவிட்டதே. இதை நினைக்கிற போது நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்றது அந்த நெய். இந்த கதை மூலம் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களும் கஷ்டங்களும் தான் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை மதிப்பை உயர்த்துகிற அம்சங்கள்.